ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பும் கோவக்காய் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். இது வந்து டிஷ் வந்து ரொம்பவே சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க. ஓகே, இப்போ ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 2 கத்திரிக்காவை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 வெண்டைக்காவையும் அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இது நான் வந்து 2 பேருக்கு தான் செய்கிறேன். எனக்கு கிட்ஸுக்கெலாம் வந்து சாப்பாடு காலையிலே கட்டி கொடுத்தாச்சு. அதனால் மத்தியானத்துக்கு எங்களுக்கு மட்டும் செய்கிறேன். அதனால் ஒரு 2 கத்திரிக்காய், ஒரு 5 வெண்டைக்காய் போல் அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நான் கொஞ்சம் வறுத்துட்டு அது கூடவே ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 8லேருந்து ஒரு 10 பல் பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயமும் பூண்டும் வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு வாசனை சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். சின்ன வெங்காயம் தான் காரக்குழம்புக்கு அதிகமாக யூஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பெரிய வெங்காயம் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஓகே, இதை நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்தோடனே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு 1.5 தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா கொஞ்சம் பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் காரக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா குழைவாக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் வதக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையானதுக்கு ஒரு 2 கரண்டி மிளகாத்தூள், ஒரு 2.5 கரண்டி தனியாத்தூள், மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன், அது கூடவே கொஞ்சமாக காயப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கொஞ்சம் அடுப்பு நல்லா ஸ்டிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க, இல்லை கரிஞ்சிரும். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு கோழிக்குண்டு அளவு புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் அதில் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கு நான் முருங்கைக்காவும் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். முருங்கைக்காய் முதலே சேர்த்திங்கன்னா ஒரு குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ வந்து புளியை கரைச்சி ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும், மூடி போட்டு விட்டுருங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணுன்னா கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே திக்காக தான் சாப்பிடுவேன், அதனால் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நான் வற்ற வச்சுருக்கேன். இப்போ வந்து டேஸ்டியான காரக்குழம்பு வந்து ரெடி ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா சூப்பரான காரக்குழம்பு ரெடி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.